சேனைகளின் அதிபதியே, யூதராஜ சிங்கமே, தேவாட்டுக்குட்டியானவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தின் பிதாவே, அடோனாய், பாவியான என்னை மீட்டுக் கொள்ளும்படிக்கு தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை எனக்காக கொடுத்தீரே. உம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவே, தேவாட்டுக்குட்டியானவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பரிசுத்தரே, என்னை போன்ற ஒரு மனிதனாய் வருவதற்கு வெட்கப்படாதவரே, பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, தேவரீர் ஆட்டுக்குட்டியானவரே, நீர் எனக்காய் அடிக்கப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம், என்னுடைய நோய்களை எல்லாம், என்னுடைய பலவீனங்களை எல்லாம், என்னுடைய மீறுதல்களை எல்லாம், என்னுடைய எல்லா குறைவுகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை போக்கும் பரிகாரமாய் தன்னையே பானபலியாய் வார்த்து எனக்காய் அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் தன்னை ஒப்பு கொடுத்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை எனக்காய் முற்றிலும் சிந்தி ஜாதிகளிலிருந்து, ஜனக்கூட்டத்திலிருந்து, சொந்த ஜனகணத்திலிருந்து என்னை தேவனுக்கென்று மீட்டுக் கொண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன். தேவரே, நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரித்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு உண்பதாக என்னை ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்றினீரே. உமக்கு மகிமை. நான் இனி எனக்கு சொந்தம் அல்ல, நான் இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்ல, நான் இனி எந்த மாம்சத்துக்கும் சொந்தம் அல்ல, நான் தேவனுக்கு சொந்தம். தேவரீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்டீரே. பிதாவாகிய தேவனுக்கு என்று என்னை மீட்டுக் கொண்டீரே. பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும்படியான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் என்னை மீட்டுக் கொண்டதினாலே கொடுத்தீரே. உமக்கு நன்றி. பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த என்னை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தீரே, கிறிஸ்துவோடு கூட எழுப்பினீரே, உமோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஜீவபலியாய் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். கர்த்தராலே இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. நான் மாம்சத்தில் இருந்தாலும் நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல. நான் பிதாவாகிய தேவனுக்குரியவன், நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன், தேவ ஆட்டுக்குட்டியானவருக்குரியவன். ஹல்லேலூயா. யூத ராஜ சிங்கத்தின் வித்து, யூத ராஜ சிங்கத்தின் சிங்கக்குட்டி, உன்னதமானவின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில், அவருடைய சேட்டைகளின் நிழலில் தங்குகிறவன். என் தேவன் என்னுடைய அடைக்கலம், என் தேவன் என்னுடைய கோட்டை, என் தேவன் என்னுடைய பலன், என் தேவன் என்னுடைய கேடகம், என் தேவன் என்னுடைய மறைவிடம். ஹல்லேலூயா. இனி நான் மாம்சத்துக்கு அடிமை அல்ல, மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமை அல்ல, சுயத்திற்கு அடிமை அல்ல. நான் சுயத்திற்கு மரித்து போனேன், மாம்சத்திற்கு மரித்து போனேன். ஹல்லேலூயா. இனி உயிரோடு இருக்க நாளெல்லாம் மனுஷனுடைய சித்தத்தின்படி பிழைக்காமல், மாம்சத்தின் இச்சைகளின்படி பிழைக்காமல், தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக தேவனுக்கென்று முற்றிலும் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நான் இனி இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவதில்லை. என் ஆண்டவர் மேலே என் முழு இருதயத்தோடு, என் முழு ஆத்துமாவோடு, என் முழு பலத்தோடு, என் முழு மனதோடு நான் அன்பு கூறுவேன், அன்பு கூறுகிறேன். என் தேவனே, நீர் என் மேல் வைத்த அதே அன்பை உம்முடைய ஆவியினாலே உம்மீது நான் வைக்கிறேன், உம்மீது நான் வைக்கிறேன். என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடும், என் முழு மனதோடும் நான் உம்மை நேசிக்கிறேன். என் ஆண்டவரே, இனிமேல் நான் உமக்கு மாத்திரமே அடிமை, இனிமேல் நான் உமக்கு மாத்திரமே சொந்தம். ஹல்லேலூயா. நீர் எனக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தம். நீர் என்னை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. என்னுடைய எதிர்காலங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பு நின்று கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீர் என் மேல் வைத்த கிருபைக்காய் நன்றி, என் மேல் வைத்த இரக்கத்திற்காய் நன்றி, எனக்கு பாராட்டின தயவிற்காய் நன்றி. ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும்
முடிவு வரைந்தும் அவர் காத்துக்கொள்ள வல்லமையுள்ளவர் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எனது தேவன், நமது தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். மரண பரியந்தம் என்னை நடத்துவார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னவர் எனக்கு உதவி செய்வார். இதோ அவருடைய இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் நான் பிரவேசிக்கிறேன். அவருடைய கிருபாசன தண்டையிலே நான் தைரியமாய் பிரவேசிப்பதற்காக எனக்காய் சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்த இரத்தத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா. எனக்காய் கொடுக்கப்பட்ட, எனக்காய் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய பரிசுத்தமான நாமத்திற்காய் நன்றி. இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என் கரம் பிடித்து என்னை நடத்தி செல்கிறவர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தரை என் முன்பதாய் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாசலில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு விரோதமாய் எழும்புபவன் யார்? என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? என்னை குறை சொல்லுகிறவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தரே என்னுடைய நீதியும், கர்த்தரே என்னுடைய பரிசுத்தமும், கர்த்தரே என்னுடைய ஞானமும், கர்த்தரே என்னுடைய பலனும், என்னுடைய மீட்புமாய் இருக்கிறார். தேவரீர் நீரே என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். தேவரீர் நீரே என் கண்மலை. தேவரீர் நீரே என் ஜீவன். தேவரீர் நீரே என் பலன். ஹல்லேலூயா. உமக்காகவே வாழ்கிறேன், உமக்காகவே படைக்கப்பட்டேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி நான் உமக்காகவே படைக்கப்பட்டேன். உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவே நான் உண்டாக்கப்பட்டேன். நீர் என் மூலமாய் மகிமை அடைவீராக, மகிமை அடைவீராக. எனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியனாகிய என்னுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. ஆகவே என்னை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி, என்னை சோர்ந்து போக பண்ணும்படி, என்னை பின்வாங்க பண்ணும்படி, என்னை தீட்டுப்படுத்தும்படி எனக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானின் சகல தந்திரங்களும், சகல கிரியைகளும், சகல கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகும். அவைகள் தெரிப்புண்டு போகும். காரணம், என்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். ஆகவே என்னை ஒருவனாலும் தொட முடியாது, என்னை ஒருவனாலும் சேதப்படுத்த முடியாது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். ஆகவே எனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். என்னை தொடுகிறவன் என் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். என் கண்மலையாகிய கர்த்தர் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். பொல்லாத சத்துருவே, எனக்கு விரோதமான தந்திரங்கள் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமான எரிச்சல்கள், உன்னுடைய பொறாமைகள், அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். என் தேவன் என் அடைக்கலம், என் தேவன் என்னுடைய நம்பிக்கை, என் தேவன் என்னுடைய எதிர்காலம், என் தேவன் என்னுடைய மகிழ்ச்சி, என் தேவன் என்னுடைய கிரீடம், என் தேவன் என்னுடைய மேன்மை. தேவரீர் உம்முடைய இரத்தத்தினாலும், உம்முடைய ஆவியினாலும், உம்முடைய வார்த்தையாலும் நீர் என்னை உம்முடைய பரிசுத்த சேனையாய் எழுப்பினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே எலும்புகள் சிதறி கிடந்தது போல என் வாழ்க்கை சிதறி கிடந்தது. இதோ உம்முடைய வார்த்தையாலும் உம்முடைய ஆவியாலும் என்னை ஒன்று இணைத்து மகா பெரிய கர்த்தருடைய சேனையாக என்னை எழுப்பினீரே. உமக்கு நன்றி. நான் மாம்சத்தின் சந்ததி அல்ல, நான் ஆவியின் சந்ததி. ஆவியினாலும் கர்த்தருடைய வார்த்தையாலும் எழுப்பின சந்ததி. நான் ஆவிக்குரியவன். நான் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுவேன், ஆவியினாலே நடத்தப்படுவேன். என்னுடைய ஓட்டம் ஆவியின்படியான ஓட்டம், என்னுடைய ஓட்டம் ஆவியின் சிந்தையின்படி உள்ள ஓட்டம், என்னுடைய ஓட்டம் ஆவியின் பலத்தின்படியான ஓட்டம். ஆகவே ஒருவனை என்னை பலவீனப்படுத்த முடியாது. ஆகவே ஒருவனை என்னுடைய ஓட்டத்தை தாமதப்படுத்தவோ தடை செய்யவோ வேகத்தை குறைக்கவோ முடியாது, முடியாது. ஏனென்றால் ஆவியின் சித்தத்தின்படி ஆவிக்கேற்றபடியும் ஓடுகிற கர்த்தருடைய சேனை நான், கர்த்தருடைய சேனை நான். என்னை கர்த்தருடைய சேனையை எழுப்பினது மாத்திரமல்ல, என்னை பழக்குவிக்கிறவரே, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறவரே, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என்னை பலப்படுத்துகிறவரே,
தம்முடைய வாயின் பட்டயமாய் என்னை உருவாக்குகிறவரே, தம்முடைய கரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையான அம்பாய் என்னை பலப்படுத்துகிறவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் நான், கர்த்தருடைய பட்டயம் நான். இருளின் ராஜ்யங்களை கிழிக்கிற கர்த்தருடைய பட்டயம் நான். சாத்தானின் தந்திரங்களை நொறுக்கி போடுகிற கர்த்தருடைய வல்லமையான சமட்டி நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.